எலெக்ஷன் மற்றும் மின்னோண்ணன் உதவி மட்டும்தான். சரியா? அது மேலே அது புரிஞ்சுக்கணுங்க. இது மேற்கொண்டு வேறு யாருக்கும் கூடுபாடில்லை. அப்போ எனக்கு தள்ள உனக்கு தள்ளுன்ற சண்டையை விட்டுட்டு அந்த உரியாக்கள் மட்டும் எடுத்துகிட்டு சந்தோஷமாக போய் கொண்டிருங்க. நாங்கள் அழிவை சந்திச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் 14 பிரதேச செயலாளர் பிரிவிலையும் 15,000க்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் உதவி திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லா அமைப்புகள் எல்லா நிறுவனங்களும் உதவி திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ எங்கட கட்சி இன்றைக்கு தமிழரசு கட்சியும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் வடகிழக்கில் உதவி திட்டங்களை முன்னெடுத்திருக்கு. மிக முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் எமது கட்சி இந்த மட்டக்களப்பு மாவட்ட கிளை தலைவர் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்களின் முயற்சியாலையும் அவர்களின் ஒருங்கிணைப்பாலையும் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு இந்த நிவாரணப் பணிகளை வழங்கி கொண்டு வரோம். இதில் மிக முக்கியமாக எங்களுக்கு இந்த நிவாரணங்கள் கொடுக்கறது, அதனால் ஏற்படுற பிரச்சனைகள் கருத்தில் கொண்டு எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அப்போ இந்த முகாமில் தங்கி இருந்த ஆட்களுக்கான உதவி திட்டங்களை தான் நாங்கள் வழங்குகிறோம். நிவாரணப் பொருட்கள் அதை தெளிவாக வழங்கி கொள்ளணும். எல்லா மக்களுக்கும் கொடுக்கறதுக்கு அளவான வளம் இல்லை. அப்போ நாங்கள் அரசு அடையாளப்படுத்தின எங்களை வட்டார மெம்பர்கள் அடையாளப்படுத்தி முகாமில் தங்கி இருந்த அந்த தரவுகளின் அடிப்படையில் வச்சு இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருது. இப்போ இதில் ஏற்கனவே உங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்திருக்கும், ஏனைய நிறைய அமைப்புகள் உதவி செஞ்சிருக்கும். நீங்கள் என்னதான் நிறைய பேர் உதவி செய்தாலும் நாங்களும் அந்த வடகிழக்கில் உங்கள்கிட்ட வாக்குகளை பெற்று இந்த மக்களின் பிரதிநிதிகளாக வந்தவர்கள் என்ற வகையில் எங்களோட கட்சியும் இந்த மக்களுக்கான உதவி திட்டங்களை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போதும் ஒவ்வொரு வருடமும் உடனடியாக ஓடி வந்து தமிழரசு கட்சி மிக முக்கியமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை இந்த மக்களுக்காக வழங்கி இருக்கிறாரு. இந்த முறையும் அவர் வழங்குறதுக்கான முன்முயற்சிகள் எல்லா இடமும் செய்து கொண்டு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த உங்களோட வட்டாரத்தில் இருக்க 100 பேர் இந்த இடைத்தங்கள் முகாமில் தங்கியிருந்த 100 பேருக்கான உதவிகளை எங்களோட வட்டார மெம்பர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க வழங்கப்பட்டிருக்கு. இதற்கான நிதி உதவியை அகில இலங்கை கம்பன் கழகத்தின் ஊடான நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. சுமார் 3 லட்சம் ரூபா பெறுமதியான உதவி திட்டங்கள் இன்றைக்கு உங்களுக்காக வழங்குகிறோம். எனவே நாங்கள் இந்த நேரத்தில் அகில இலங்கை கம்பன் கழகத்தினருக்கும் எங்களை இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிவாரணப் பொருட்களை இந்த இடத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு உங்களை இந்த இடத்துல ஒருங்கிணைச்ச எங்களோட வட்டார உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஒவ்வொருவராக நீங்கள் இந்த உதவி திட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. பிரதேசத்தின் வெள்ளாணத்தின் காரணமாக தங்கள் முகாமில் தங்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொதியினை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அண்ணன் அவருடன் கேட்டதுக்கு இணங்க இன்று எமக்கு கிடைக்கப்பட்டுகின்றது. 100 உணவு பொருட்கள் கிடைக்கப்பட்டுகின்றது. அதனை தந்துதவிய அகில இலங்கை கம்பன் கழகத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவ சாணக்கியன் ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சாமான்கள் பொருட்களை பெற்றுக்கொள்ளுமாறு